ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான மெதுவடை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அருமையாக இருக்கும். அதுக்கு தேவையான உளுந்து எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். உளுந்தை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா அந்த தண்ணியில் நான் ஊற வச்சுட்டு, இப்போ அந்த உளுந்து வடை, அதாவது மெதுவடை பக்குவத்துக்கே தான் நான் இப்போ அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நீர் விடாமல் நம்ம நார்மலாக மெதுவடைக்கு எந்த அளவுக்கு நம்ம அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி அளவுக்கு நான் இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு மெதுவடைக்கு பதமாக நான் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அது ஒரு சின்ன சிட்டிகை சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லேசாக நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு எப்படி மெதுவடை செய்வோமோ அதே மாதிரி தான் இப்படி போட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை நம்மளுக்கு ஷேப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருந்தாலே போதும். நான் ஏற்கனவே ஒன்று போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி மடமடன்னு மற்ற வடையும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு நல்லா மீடியம் சைஸில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஓவராக வச்சுட்டாலும் மேலுக்கு மட்டும் பொரிஞ்சிடும், உள் சைட்டு பொரியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக ஒண்டியே செய்கிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது கருகிடும். இந்த வடை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பக்கம் வடை பொரிச்சுக்கிட்டு ஒரு பக்கத்து கருப்பு சீனி நான் சீரப் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமாக பாகு அளவுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. நான் 2 கப் கருப்பு சீனி அப்புறம் வெள்ளை சீனி 1 கப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து லைட்டாக கொஞ்சம் திக்கு பதத்துக்கு அது லேசாக ஒரு பிசு இருக்கும் பாருங்கள், அந்த பதம் இருந்தால் போதும். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கருப்பு சீனி பாகில், அதாவது சீரப்பில் ஒரு டவுன் பண்டான் இலை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக. சீனி பாகு லைட்டாக திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் போதும். நான் இப்போ அடுப்பு அடிச்சிக்க போகிறேன். வடையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடிக்கிறேன். இப்போது நான் கொதிக்க வச்ச கருப்பு சீனி சீரப்பை இந்த வடை மேலே ஊற்றிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வடையில் சுட இருக்குது பாகு, கருப்பு சீனி சீரப். இதில் ஃபுல்லாக முழுசாக நம்ம எடுத்து ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு சீனி பாகு அடியில் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே திருப்பி போட்டோமா அது பாகில் நல்லா ஊறிடும். ஊறிட்ட பிறகு சாப்பிட அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்வீட் மெதுவடை, அதாவது டோனட் கூட சொல்லலாம், இந்தியன் டோனட்.